அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரபலா கபர்ணா உமா பார்வதி காளி கைமவதி சிவாத்ரணயனி காத்யாயினி பைரவி சாவித்ரீம் நவஜௌவனாம் சுபகரீம் சாம்ராஜ்யலக்ஷ்மீ பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 4ஆம் நாள் 21/10/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்று ஐப்பசி மாதத்தினுடைய அமாவாசை விரத அனுஷ்டானத்துக்குரியது. இன்றைய தினம் அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருள் என்று போற்றப்படுகின்ற சிவனுடைய உடம்பில் சரி பாதியை பெறுவதற்காக அன்னை கடந்த 20 திதிகளிலே அனுஷ்டித்ததாகி இந்த கேதார கௌரீஸ்வர விரதம் இன்று நிறைவாகி அன்னை கௌரியம்பிகையானவள் இறைவனுடைய வாமபாகத்தை அடைந்த நாள். இன்றைய தினம் இந்த கேதார கௌரீஸ்வர விரத பூர்த்தி நாள். அடியார்களெல்லாம் பக்தியோடு சென்று இந்த இறைவன் அர்த்த நாரி ஈஸ்வரனாக காட்சி கொடுக்கின்ற வகையிலே, அர்த்த என்றால் பாதி, நாரி என்றால் பெண், ஈஸ்வரன் சிவன் ஆண் பாதி பெண் பாதியாக அர்த்தநாரீஸ்வர கோலத்திலே இருக்கின்ற நிகழ்விலே இன்றைய தினம் இதுவரை நாளும் சிவனுக்கு வலது பக்கத்திலே இருந்து சிவனை பூஜித்த அம்பிகையானவள் இன்று சிவனுக்கு பக்கத்திலே இடது பாகத்திலே அமைந்திருக்கின்ற கோலத்திலே அடியவர்களெல்லாம் வணங்கி வழிபாடு செய்து அந்த விரத அனுஷ்டானத்திலே இருந்தவர்களெல்லாம் இந்த காப்பு நூலை கட்டி கொள்ளுவது இவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த நாளிலே அங்கே 21 வெத்திலை, 21 பாக்கு, 21 பழம், 21 மஞ்சள் துண்டுகள், அதே போல் அதிரசம் 21, அப்பம் 21 என்று இந்த ஒவ்வொரு வகையான பலகார பட்சணங்களெல்லாம் அங்கே வைக்கப்பட்டு காதோலை கருகுமணிகளெல்லாம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு அந்த கேதார கௌரீஸ்வர விரத பூர்த்தி நாளாகிய இன்றைய தினம் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான பூஜை வழிபாடுகளிலே அனைத்து அடியவர்களும் கலந்து வாழ்வில் நாம் எல்லா செல்வங்களையும் பெற வேண்டும். கணவனுடைய உடம்பில் நாம் சரி பாதியை பெற முடியாவிட்டாலும் உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனைகளோடு இந்த சுமங்கலிகளெல்லாம் பிரார்த்தனை செய்து அங்கே கையிலே தண்ணீரும் பில்வமும் அக்கதையும் மலரும் கொண்டு பிரார்த்தனை செய்து நமஸ்காரங்கள் செய்வதோடு கன்னிப்பெண்கள் திருமணமாகாதவர்கள் எங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும், நல்ல குணமுடைய வரன் அமைய வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனையோடும் இந்த பூஜை வழிபாடிலே கலந்து இறையருளையெல்லாம் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற இன்றைய கேதார கௌரீஸ்வர விரத பூர்த்தி நாளிலே இன்று அமாவாசை திதி. அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமாக இருந்து தர்ப்பணம் செய்கின்றவர்கள் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். இந்த பூஜை வழிபாடிலும் கலந்து பிதர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெற்று இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். நாளைய தினம் கலியுகத்தின் தெய்வமாக போற்றுகின்ற கந்தவேள் பெருமான் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி விரத ஆரம்பம். இந்த முருகப்பெருமானை வேண்டி விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்றவர்கள் நாளை முதல் இந்த கந்தசஷ்டி விரத பூஜைகள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் அதையும் பாராயணம் செய்யலாம்.
கந்தன் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இவற்றையெல்லாம் நாம் பாராயணம் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புதிதாக அமைக்கப்படுகின்ற ஆட்சியாளர்கள் எங்களுடைய நாட்டிலே மிக முக்கியமாக ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் அவர்களுக்கு தங்களுடைய உரிமையை கொடுத்திருக்கின்றார்கள். மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஊழல் நிறைந்த சமூகத்திலே அதிகமாக பாதிக்கப்படுகின்றது ஏழையர்கள், பாமர மக்கள், கிராமங்களிலே வாழுகின்ற மக்கள் தான். ஏனென்றால் ஊழல் என்பது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினரை அல்லது அவர்கள் தங்களுடைய வாழ்வில் சொத்துக்களை கொண்டவர்களாக, பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் மேலும் மேலும் தங்களுடைய அந்த பணத்தையும் செல்வத்தையும் அவர்கள் முதலீடு செய்து தங்களுடைய வருவாயை இன்னும் பல மடங்காக பெருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு போக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய செல்வத்தை பெருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். பல மடங்காக பெருக்கி தங்களுடைய குடும்பம், தங்களுடைய குடும்பத்தோடு ஒட்டியவர்கள், தங்களுடைய உறவுகள், நண்பர்கள் என்று தமக்கென்று ஒரு வட்டத்தை உருவாக்கி அவர்கள் பரம்பரையாக பல மடங்கு பல பரம்பரைகளுக்கும் அவர்கள் சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையிலே இருந்து மாற்றங்கள் வேண்டும் என்று மக்கள் குரல் எழுப்பி இருக்கின்றார்கள். இயேசு தம்முடைய போதனையிலே ஒரு பணக்காரனை பற்றி பேசுகின்றார். அவனுடைய நிலம் நன்றாக விளைந்த பொழுது அவன் தனக்குள் சொல்லுகின்றான், என்னிடம் இருக்கின்ற இந்த களஞ்சியத்தை நான் இன்னும் இடித்து பெரிதாக்கி அதிலே நான் இந்த விளைச்சல் எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்து, நெஞ்சே நீ அமைதியோடு இரு, நிம்மதியோடு இரு, ஏனென்றால் நீண்ட காலத்திற்கு உனக்கு எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய பக்குவம் இருக்கின்றது, உனக்கு சொத்து இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது என்று சொன்ன பொழுது இயேசு ஒரு அழகான ஒரு கூத்தை கூறுகின்றார். அறிவிலியே என்று சொல்லுகின்றார், ஃபூல் என்று சொல்லுகின்றார். அறிவிலி என்பவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். தன்னுடைய சொத்து மட்டும் தனக்கு சுகம் தரும், நிம்மதி தரும், இன்பம் தரும், அந்த சொத்தை பயன்படுத்தி தன்னுடைய மகிழ்ச்சியை பெருக்கலாம் என்று நினைக்கின்றவன் அவன் ஒரு அறிவிலி என்று சொல்லப்படுகின்றது விவிலியத்திலே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பணக்காரர்களாக, செல்வம் படைத்தவர்களாக, வசதியோடு வாழ வேண்டும் என்பது ஒரு நியாயமான ஏக்கமாகும். இருப்பினும் இந்த செல்வத்தை எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சேர்த்து கொள்ளுகின்றோம், அது மட்டுமல்ல, எனக்கு மட்டும்தான் அந்த செல்வம் என்று சொல்லி ஏனையவர்களை நாங்கள் அவர்களை அடிமைகளாக்கி, அவர்களை புறம்பாக்கி, அந்நியர்களாக்கி, எதிரிகளாக்கி அவர்களை தள்ளிவிட்டு நான் மட்டும் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது இயேசு கூறுகின்றார், அந்த பணக்காரன், இந்த இரவிலேயே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரியப் போகின்றது என்று சொல்லி அவனுடைய மடமைத்தனத்தை விளங்கப்படுத்துகின்றார். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செல்வங்களை பெருக்குகின்ற பொழுது குருடர்களாக கூடாது, அறிவு இல்லாதவர்களாக
ஆகக்கூடாது. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மற்றவர்களையும் நாங்கள் வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த பரந்த விரிந்த மனப்பான்மை இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த செல்வத்திற்கு பொருள் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கைக்கு நிம்மதியை அது தான் தருகின்றது. பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது, வாழ வைக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்க வேண்டிய நிம்மதி பல மடங்காக அது அதிகரிக்கும். அத்தகைய தாராள சிந்தையை உங்கள் அனைவருக்கும் இறைவன் அருள வேண்டும் என்று இந்த நாளிலே உங்களுக்காக மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நேரான வழியிலே வளர்த்தெடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது வாலிபர்களாகினாலோ அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக, நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன். மூமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளையிடுகின்றீர்கள், பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக, புகைப்பிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகைப்பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள்? நீங்கள் எதை கூடாது என்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டுவிடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள், கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் மது பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும். அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும். அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம், தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார், புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார், அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால்
தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை ஒரு எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர்வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர்வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை, அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.